குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முடியும் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதில் 2ஆம் நிலை காவல்துறைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 பேர் எடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2,000 நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2,500 வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,500, ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூலில் எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்க முடியும். அதேமாதிரி இந்த 2 டெஸ்ட் பேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மதிப்பெண் கொண்ட ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 100 மதிப்பெண் கொண்ட தேர்வில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட்டண சலுகையானது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சுன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செறிவூட்ட அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியாய விலை கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணுற அரிசி வந்து பார்த்திங்கன்னா செறிவூட்டப்பட்ட அரிசி தான். ஓகேங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துக்களை வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான அரிசியும் ஒன்று சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி உருவாக்குறாங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எஸ்ஐ லெவல்லையோ பட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி லெவலில் கேட்கக்கூடிய கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், இரும்பு சத்து, போலிக் அமிலம் உள்ளிட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் காணப்படும். ஓகேங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துக்களுக்கான ஜிஎஸ்டி விதத்தை வந்து பார்த்திங்கன்னா 5% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 54வது ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீகாரோட துணை முதல்வரான சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 13 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சாங்க. அதுக்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சில சரக்கு மற்றும் சேவை வரிகள் மீது வந்து பார்த்திங்கன்னா 1% பேரிடர் செஸ் வரி அப்படின்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்துவது குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஆராயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா செஸ் வரி மூலம் மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பேரிடர் காலத்தில் மாநிலங்களுக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா 2 நாள் பயணமாக வந்து பார்த்திங்கன்னா குவைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து போயிருக்கார். ஓகேங்களா? இதை நம்ம நேற்றே பார்த்தது தான். அடுத்து தேர்தல் மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெற கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 விதி 93 படி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள், இணைய வழியில் ஒளிபரப்பப்படும் காட்சிகள் போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வாங்கி நம்ம ஆய்வு மேற்கொள்ளலாம். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணைய பரிந்துரைத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்ட அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் செஞ்சுருக்காங்க. முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா 93 விதியின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பொதுமக்கள் பெறலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விதிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெற முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து சென்னை கரங்கலை விளக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேடார் வந்து அமைச்சிருக்காங்க. தமிழகத்தில் மொத்தம் 25 கலங்கரை விளக்கங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 10 தளங்களுடன் அமைஞ்சிருக்கு. இந்த 10வது தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர் பாதுகாப்பு ரேடார் ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ப்ளஸ் வந்து கேமராவும் அதில் வச்சுருக்காங்க. இந்த கலங்கரை விளக்கு வந்து சும்மா 100 கிலோமீட்டர் வரை கடலில் செல்லும் மீன்பிடி படகுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்க முடியும். ஓகேங்களா? அதனுடைய ரேடார் வந்து பழுதாயிருக்கு, புதுசாக மாற்றிட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1977ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை கலங்கரை விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அடுத்து தமிழ் சேவா விருது வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொடங்கியிருக்காங்க. ராஜஸ்தானி தமிழ்ச்சங்கம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சேவா விருது வழங்கும் திட்டத்தை வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி சரவணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், ஊரக மேம்பாடு, பொது சேவை செய்வது உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கும் தனிநபர் மற்றும் அமைப்புகளுக்கு கௌரவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரல. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி தமிழ்ச்சங்கம் அப்படின்ற அமைப்பு மூலமாக இந்த தமிழ் சேவா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. அடுத்து அரசு பொறியாளர். இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. 1857ஆம் ஆண்டு தான் ஆங்கிலேய அரசால் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. இதன் முதல் தலைவர் யார் அப்படின்னா தலைமை பொறியாளரான சர் ஆதர் காட்டன். ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி முக்கியமான கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து
இதில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள தெருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகூர் ஹனிபாவின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆணை வெளியிட்டிருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இசை முரசு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர். ஓகேங்களா, நாகூர் இஎம் ஹனிபா. இவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு நாகப்பட்டினம் நகராட்சியில் உள்ள அவரது இல்லம் அமைந்துள்ள தெருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் அந்த தெருவில் இருக்கிற ஒரு பூங்காவுக்கும் அவருடைய நூற்றாண்டு நாகூர் ஹனிபா நூற்றாண்டு பூங்கான்னு வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி கொஷின்ஸு முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து நீங்கள் மெயின்ஸ்லாம் எழுதணும்னா இதை பற்றி ஏதாவது எலாபரேட் பண்ணி எழுத வேண்டியதுதான். அடுத்து, தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரழிவு தடுத்த ரயில்வே அதிகாரி உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 9 ரயில்வே சேவைக்காக மிக உயரிய விருது வந்து பார்த்திங்கன்னா ஆதி விசிஷ்ட ரயில் சேவா விருது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. இந்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா 16 மண்டலங்களில் பல்வேறு சிறப்புக்கான அங்கீகாரமாக மொத்தம் 101 விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நான் பாரதிய ரயில் அப்படின்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு 69வது அதிவிசிஷ்ட ரயில் சேவா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கும் விதம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஜாபீர் அலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிவிசிஷ்ட ரயில் சேவா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, முக்கியமானது ரயில்வே சேவையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தான். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, இந்தியாவின் திறமிகு பணியாளர்கள் உலகளவில் பல்வேறு நாடுகளில் வாயில் கதவை திறந்துள்ளது. அந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நலனை உறுதி செய்யும் ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுற அந்த ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 43 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் ஒரு குவைத்து வருவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, முக்கியமான கொஷின் நம்ம நேற்றே பார்த்தோம். ஐநாவின் முதலாவது உலக தியான தினம் வந்து பார்த்திங்கன்னா இன்று அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 21. ஓகேங்களா, முதலாவது உலக தியான தினம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநா தலைமைச் செயலகத்தில் வந்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த தினம் வந்து கடைப்பிடிக்கப்பட்டிருக்கு. உலக தியான தினமாக டிசம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க இப்போ கடந்த டிசம்பர் 7 தான் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கினாங்க. ஐநாவுக்கான இந்திய நிரந்தர தூதரான பர்வதேனி ஹரிஷ் கூறுகையில் வந்து பார்த்திங்கன்னா உலக தியான தினம் அனுசரிக்கப்படும் இந்த டிசம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா குளிர்கால சங்கராத்தியை வந்து குறிக்கிறது. இது இந்திய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தியான தினத்திற்கு உகந்த நாள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதேமாதிரி கோடைக்கால சங்கராந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 வருது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அனுசரிக்கணும். ஓகேங்களா, சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21. தியான தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21. இது ரெண்டையுமே உங்கள் ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 ஐநா வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அனுமதி வழங்கினாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தியான தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2024 டிசம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து, இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்ரைனோட உயரிய விருது வழங்கியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா பக்ரைன் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர். பக்ரைனுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் பெரிதும் உதவி இருக்கார். இவருடைய மொத்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி. ஓகேங்களா, இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்ரைன் நாட்டின் உயரிய விருதான மெடல் ஆஃப் எக்விசிஷன் அப்படின்ற விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பக்ரைனுடைய அரசான ஹமத் பின் இசா அல் கலிபா அவர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 16 வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார். இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா பெரும் முதல் வெளிநாட்டவர் இவர் தான். ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினராக இந்தியாவை சேருவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறதா உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து முக்கியமான கொஸ்டின் இதுவும் தான். ஐநா சர்வதேச நீதி கவுன்சில் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோகூர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியான அந்த மதன் பி லோகூர் வந்து பார்த்திங்கன்னா ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலோட தலைவராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ்ட் வந்து வெளியிட்ட செய்தி குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காரு. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் புகழ்பெற்ற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக இந்தியாவின் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மதன் பி லோகூர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். இவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 12, 2028 வரைக்கும் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2012 வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு. 2018 ஓய்வு பெற்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் பிஜி நாட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2019 நியமிக்கப்பட்டார். அதாவது பார்த்திங்கன்னா மற்றொரு நாட்டின் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி இவர் தான். ஓகேங்களா, இவர் இந்தியாவை சேர்ந்த நீதிபதி. இவர் வேறொரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, பேரோட நோட் பண்ணிங்க, முக்கியம். அடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் முக்கியமான கொஷின்ஸு. 2023 வன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவின் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு கடந்த 2021 முதல் 2023 வரை வந்து பார்த்திங்கன்னா
1445 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் இந்த வன ஆய்வு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1987ஆம் ஆண்டு முதல் காடுகளின் பரப்பளவையும் 2001ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா மரங்களின் பரப்பளவையும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட்டு வெளியிடுறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சனிக்கிழமை வெளியிட்ட 2023ஆம் ஆண்டுக்கான இந்திய வனங்களின் அறிக்கையின்படி நாட்டின் மொத்தம் புவியியல் பரப்பில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 25.17% வந்து எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2005ஆம் ஆண்டிலிருந்து கூடுதலாக 229 கோடி டன் கரியமில வாயு உறிஞ்சும் திறனை வந்து பார்த்திங்கன்னா தேசம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்த இலக்கை வந்து அடைவதற்கான பருவநிலை திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முக்கியமான திட்டம் தான். இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் காடுகளின் பரப்பளவில் 2021ஆம் ஆண்டில் 7,13,789 சதுர கிலோமீட்டர்லேருந்து 2023 வந்து 7,15,343 சதுர கிலோமீட்டராக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. தேசத்தின் மொத்த புவியியல் பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 21.76% வந்து பார்த்திங்கன்னா எட்டியிருக்கு. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா 33% வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய பரப்பளவு 33% வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கணும், வனப்பரப்பு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21.76% வந்து பார்த்திங்கன்னா எட்டிச்சிருக்கு. மரங்களின் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 1289 சதுர கிலோமீட்டர் அதிகரித்து புவியியல் பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3.4% இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1988ஆம் ஆண்டு தேசிய வனக்கொள்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் புவியியல் பரப்பில் 33% வந்து பார்த்திங்கன்னா வனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சுற்றுச்சூழல் அப்படின்ற டாபிக் இருக்கும். நீங்கள் எந்த பயாலஜி புக் எடுத்தாலும் உயிரியல் டாபிக் அடுத்து வர டாப்பிக்கில் இது எல்லாமே இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் எவ்வளோ அதிகரிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலம் அதிகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் வனம் மற்றும் மரங்களின் ஒருங்கிணைந்த பரப்பளவில் மத்திய பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் இருக்குது. புவியியல் பரப்புடன் ஒப்பிடும்போது காடுகளின் பரப்பளவை கருத்தில் கொண்ட போது வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு முதலில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லட்சத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி, இடம் வந்து நிறைய இடம் இருக்கும். அந்த நிறைய இடத்துல மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வெங்கடாச்சலபதி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா, திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் 1908 அப்படின்ற நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அந்த சின்னத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மற்றும் ஆளுநரிடம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து பெற்றிருக்கிறார். அடுத்து தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு முதல் உலகிலேயே அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ தமிழகத்தில் 0 அந்த பாதிப்போட எண்ணிக்கை வந்து 0 அப்படின்ற அளவுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா, கொரோனா பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 0 இலக்கை வந்து பார்த்திங்கன்னா எட்டிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேசும் உங்களுக்கு அது ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் கேட்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷெட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.